ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தமிழர்களும் உடற்பயிற்சி பண்ணி உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். காசு பணம் கூட சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதையுமே சம்பாதிக்க முடியாது. மைண்டில் யோசிங்க. யோசிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். ஓகே. ஃபிட் தமிழானா நான் மட்டும்தான் ஃபிட்டு, நான் மட்டும் தான் தமிழன் அப்படின்னு சொல்ல வரல. எல்லா தமிழர்களும் ஃபிட்டாக இருக்கணுன்ற ஒரு ஆசை. ஓகே. இந்த வருஷம் 365 நாள் தொடர் பயணத்தில் 274வது நாளை முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு நோயும் இல்லை, ஆரோக்கியமாக தான் இருக்கும். உங்களுக்கு இதாண்டா வேலைன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். ஓகே, அதான் என் வேலை. பட் பை த வே, என்னுடைய உடம்புக்கு நான் தான் அதிகாரி, நான் தான் பார்த்துக்கணும். நான் ஆரோக்கியமாக இருந்தால், நான் ஃபிட்டாக தான் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், அடுத்த லெவல் ஜென்ரேஷனையும் உருவாக்க முடியும். ஸோ அதனால் ப்ளீஸ் உங்கள் உடம்புக்கு நீங்கள் தான் அதிகாரி. ஃபிட்டாக ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கிறதுக்கு உடற்பயிற்சியும் ஒரு வகையான ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு தவறாதீங்க. உடற்பயிற்சி பண்ண தவறி கொண்டிருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டாக பாடுறா. தட்ஸ் அ ஒன்லி திங். உங்களுக்காக நீங்கள் பண்ணுற கிஃப்ட்னு அதான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது. புரியுதா? ஃபுல்லாக திரும்ப கேளுங்க, தெளிவாக